நண்பர்களே வணக்கம். வேளாங்கண்ணி பீச்சில் இருக்கிறோம். முன்னாடி இந்த கல்லாம் இல்லை பார்த்திங்கன்னா, கல்லாம் குட்டி வச்சுருக்காங்க நடுவில். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 3 பக்கம் கல் கொட்டியிருக்காங்க. அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள், மக்கள் ஆனந்தமாக குளிச்சுட்ருக்காங்க. அலைகள் எவ்வளோ வேகமாக வந்து மோதிருப்பாங்க. இது வந்து காவல்துறை எச்சரிக்கை பண்ணுறாரு. அலைகள் அதிகமாக இருக்குது, யாரும் ரொம்ப ஆழமான பகுதிக்கு போக வேண்டாம் அப்படின்னு. இது ஒரு ஆஃப் சீசன் தான். இந்த எக்ஸாம் தொடங்கிடுச்சு. மாணவர்கள்லாம் எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க. ஏப்ரல் மே இதில் பார்த்திங்கன்னா கூட்டம் இங்கே அதிகமாக இருக்கும். வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. கடற்கரையில் எப்பயுமே ஒரு குறைந்த ஆழத்துக்கு கழுத்தளவு அது அதிகம் தான். நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க கழுத்தளவு ஆழத்துக்கு போகலாம். நீச்சல் தெரியாதவங்க கரையிலேயே கலக்கலாம். தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த கப்பல்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, கப்பல் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது கரையில் நிற்கிறதுக்காக இல்லை. அது அலைகளோட கடல் நடுவில் போகணும், அலைகளோட மோதி தான் அடுத்த கரைக்கு சேர முடியும். அதாவது அதோட பயணத்தை நிறைவு செய்யணும். இந்த கப்பல் போட் அப்படிங்கிறது கரையில் வைக்கிறதுக்காக இல்லை, கடலில் போய் திசை தெரியாத நடுக்கடலில் போய் பிரயாணம் செஞ்சு அடுத்த கரைக்கு போகணும். அதுதான் அதோட எண்ணம், அதோட இலக்கு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த பிரச்சனைகளை சந்தித்து அதை தாங்கிட்டு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகணும். அதுதான் நம்ம இந்த கப்பல்லேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.